பிள்ளைகளிடம் நீதான் ஃபர்ஸ்ட் வரணும் என்று சொல்லாதீர்கள், அது தாழ்வு மனப்பாங்கை உருவாக்கும். நீயும் ஃபர்ஸ்ட் வரணும் என்று சொல்லுங்கள், அது தன்னம்பிக்கையை உண்டாக்கும். நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும் என்று சொன்னால் இன்னொருத்தன் ஃபர்ஸ்ட் வந்தால் எரிச்சலாக வரும், அவன் கொப்பியை கிழிப்பான். நீயும் ஃபர்ஸ்ட் வரணும் என்று சொன்னால் நான் இன்னும் என்ன முயற்சி செய்யணும் என்று தன்னம்பிக்கையோடு இருப்பான். ஃபர்ஸ்ட் வந்த ஒருத்தனை டைட்ரா, வெரி குட்டா, எப்படிடா, சந்தோஷம்டா அம்பா, அவனுக்கு ஒரு மனப்பாங்கு, ஒரு தாழ்வு மனப்பாங்கு, எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் பெறாது, அவன் நல்ல உயர்வு மனப்பாங்கில் இருப்பான். எனவே பிள்ளைகளிடம் நீ தான் ஃபஸ்ட்டு வரணும் என்று சொல்லாதீங்க, நீயும் ஃபஸ்ட்டு வரணும் என்று சொல்லுங்கள். உன்னை விட இன்னொருத்த முன்னுக்கு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லுங்கள். நீ எவ்வளவு முடியுமோ அவ்வளோ முன்னுக்கு வாடா. இதெல்லாம் ஒன்றும் மறுமையில் விசாரணைக்கு எடுக்கிற பொருள் இல்லை. என்னமோ ஓலை எடுக்காட்டி நரகம் வச்சுட்டியா, ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சொர்க்க நரகம் தீர்மானிக்கிறது இல்லை. இதை விட பெஸ்ட் மேட்டர் என்ன தெரியுமா? தொழணும் தம்பி, தொழணும். ஒரு தொழுகையை விட்டா அவ்வளோதான் வாழ்க்கை, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் முக்கியத்துவம் என்று சொல்லணுமே தவிர இது இல்லாட்டி வாழ்க்கையே இல்லைன்னு பிள்ளைகளை பயம் காட்டக்கூடாது. பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை விட்டுங்க, முடியும் என்று சொல்லுங்க, அவங்கள மோட்டிவேஷன் பண்ணுங்க. பிள்ளைகளிடம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுங்க.